அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ ஹோப் all of you fine. அல்ஹம்துலில்லாஹ். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog கொண்டோட நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம். இன்றைக்கு நம்மளோட vlogல நீங்கள் பார்க்க போகிறது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய நாட்டில் வீடு கட்டுறதா இருந்தால் உங்களுக்கு இந்த நாடுகளில் இருந்து உங்களோட நாட்டுக்கு உங்களோட வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை கொண்டு செல்ல முடியும். அப்படியாக கொண்டு செல்லக்கூடிய சில பொருட்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் பேச்சஸ் பண்ணி கொள்றீங்க, அதுக்கான உங்களுக்கு எவ்வாறான எலவன்ஸ் இருக்கு என்றதை பற்றி தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு எந்த மாதிரியாக இந்த காகோக்களை போட்டுக்கொள்ளும் என்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்கள் பொதுவாக இந்த மாதிரியான இடங்களுக்கு நமக்கு தேவையான பொருட்களை வாங்க போகிறதா இருந்தால் நாம் நம்மளுடைய லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு போனால் தான் நமக்கு அந்த இடத்துல போய்த்து அமைதியாக இருந்து அந்த பொருட்களோட விலையை பார்த்து அதுக்குரிய ஆஃபர் டிஸ்கவுண்ட் எப்படி ஈக்கிறேன்னு சொல்லி பார்த்து எடுக்கிறேன். அதனால் நான் இன்றைக்கு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் அந்த இடத்துக்கு போய்த்து இருந்தேன். நான் இங்கே வாங்குற இந்த வல்லாரா, அதாவது கொட்டுக்கொட்டை, நான் சிலோன் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த கொட்டுக்கொட்டை என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒரு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கூட இந்த கொட்டுக்கொட்டை ஒன்றுமே பழுதாகிறது இல்லை. அப்போ ஏதாவது ஒரு கெமிக்கல் இதில் போட்டிக்குமென்னு நான் நம்புகிறேன். ஆனால் இது எங்களோட ஹெல்த்துக்கு உகந்ததான்னு தெரியல. இதை பற்றி யாருக்காவது தெரியுமா இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கொட்டுக்கொட்டை நான் யூஸ் பண்ணுறது நல்லமா இல்லை இது எங்களோட ஹெல்த்துக்கு அவ்வளோ சரியில்லையான்னு சொல்லி. நான் இன்றைக்கு போயிருந்தது அன்சார் கேலரியில ஹவுஸ் ஹோல்ட் யூனிட் கேட் நம்பர் 6க்கு தான். இந்த இடத்துல சாதாரணமாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடு ஒன்று நீங்கள் கட்டுறதா இருந்தால் அந்த வீட்டுக்கு தேவையான அவ்வளோ பொருட்களுமே இந்த இடத்துல இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் எல்லா நாளும் இல்லை, சில நாட்களில் சில பொருட்களுக்கு ஆஃபர் கொடுக்கும். அப்போ நீங்கள் வாங்குற நேரம் எல்லா பொருட்களையும் ஒரே நேரத்தில் வாங்காமல் ஆஃபர் இடத்துல அந்தந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரே அடிக்கா ஒரு காகோ போட்டு உங்களோட நாட்டுக்கு அனுப்பிடும். சாதாரணமாக லைட் ஆஃபர் இருக்கிற நேரத்தில் டைல்ஸுக்கு ஆஃபர் இருக்காது. அதே நேரம் உங்களுக்கு டைல் ஆஃபர் இருக்கிற நேரம் உங்களோட வாஷ் பேசன் அதுகளுக்கு ஆஃபர் இருக்காது. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த நேரம் நான் போயிருந்த நேரம் லைட்ஸுக்கு நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. சாதாரணமாக நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, 145 கட்டார் ரியால் உடைய லைட் சாதாரணமாக 95 ரியாலுக்கெல்லாம் எங்களுக்காக எடுக்கக்கூடியதுமா இருந்தது. இப்போ நீங்கள் பாருங்கள், சாதாரணமாக இதை ஸ்ரீலங்கன் மணியோட கம்பேர் பண்ணி அநேகமாக இது ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு லைட்ஸ் வாங்க முடியாமல் இருக்கும். அதே நேரம் நீங்கள் பாருங்கள், இதில் எல்லாமே துருக்கியில் லைட்ஸ் தான் இருக்குது. அநேகமான இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே துருக்கிட பொருட்களாகத்தான் இருக்கிறது. அந்த துருக்கிட பொருட்கள் குவாலிட்டி கூட நல்லா அழகாகவும் இருக்குது, குவாலிட்டியில நல்லா இருக்குது. சாதாரணமாக உங்களோட வீட்டில் வயரிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எடுக்க வேண்டிய ஒரு பொருள் தான் இந்த சுவிட்ச். இந்த சுவிட்ச் ஒவ்வொரு வகையான சுவிட்ச் இந்த இடத்துல இருக்குது. அதாவது புதிய டிசைன்லேயும் இருக்குது, குவாலிட்டியிலேயும் ஒவ்வொரு குவாலிட்டியில் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற சுவிட்ச் எல்லாம் 5 ரியால் இருந்து 50 ரியால் வரும் வரைக்குமான விலையில தான் இருந்தது.
இதில் வந்து சில நேரம் இந்த இடத்தை விட உங்களுக்கு வந்து சென்னையால் யார்டில் போய் எடுக்கிற நேரம் வந்து குறைந்த விலையில் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். ஆனால் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த வருடத்தில் புதிதாக வந்த டிசைன் என்ன, இப்போ ஆஃப் டிசைன் என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். நீங்கள் பார்த்து கொண்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல எல்லா பொருட்களையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்குது, நீங்கள் போய்த்து தேடி உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதாவது வந்து சில நேரம் இங்கே வந்து உங்களுக்கு 25 ரியால் என்று போட்டிருந்தா உங்களுக்கு யார்டில் போய்த்து ஒரு 5 ரியாலுக்கு கூட இதே சுவிட்சை வந்து எடுத்துக்கொள்ளணும். அதோடைய வந்து இந்த எக்ஸோஸ் ஃபேன் வந்து இதுவும் கூட 50 ரியால்ல இருந்து இருந்த ஒவ்வொரு ப்ரைஸுக்கு ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு குவாலிட்டியில் வந்து இருந்த இதுவும் வந்து எல்லாமே பிராண்டடாக தான் இருந்தது. அதாவது பிராண்டட் 50 ரியால்ல இருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கும் கூட ஆஃபர் இருந்தது. அதோட வந்து ஷேட் லைட் வயர் கூட இருந்தது. இந்த வயர்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு எந்த அளவு பொருத்தம்னு எனக்கு தெரியல. உங்களோட வயரிங் பாஸோட வந்து நீங்கள் கொஞ்சம் கதைச்சிட்டு நீங்கள் இதை வந்து கொள்வனவு செஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு வகையான லைட்ஸும் அந்த லைட்ஸில் வந்து ப்ரைஸும். அதே நேரம் வந்து உங்களுக்கு அன்சார் கேலரியில் வந்து ஒரு ஆஃபர் இருக்குது. அது சம்மர் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஆஃபர் கொடுக்கும் எல்லாருக்கும். அதாவது நீங்கள் 2000 ரியாலுக்கு அங்கே வந்து பர்ச்சேசிங் பண்ணினா உங்களுக்கு இன்னும் ஒரு 1000 ரியால் அவங்க வந்து தராங்க. அந்த 1000 ரியாலுக்கும் உங்களுக்கு அங்கேயே பர்ச்சேசிங் பண்ணிடும். இப்போ பாருங்கள், வீட்டுக்கு தேவையான லாக் ஐட்டம் இவ எல்லாம் இருக்குது. சரநீர் லாக் எல்லாம் இது கூட உங்களுக்கு வந்து மிக குறைந்த விலையில் நல்ல குவாலிட்டியான பொருள் வந்து உங்களுக்கு இதில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த இடத்துல வந்து கதவுக்கு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஹேண்டில் தான் இருக்குது. இந்த ஹேண்டில் வந்து சாதாரணமாக ஒரு வருடத்துக்கு முன்னாடி நான் ஸ்ரீலங்காவில் வாங்கின ஹேண்டிலை விட இந்த இடத்துல இருக்கிற நல்ல அழகான ஹேண்டில் வந்து விலை குறைவாக தான் இருக்குது. இப்போ ஸ்ரீலங்காவோட ப்ரைஸ் எனக்கு தெரியல. முன்னாடி சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினதை விட இந்த இடத்துல இருக்கிற நல்ல அழகான பெஸ்ட்டான வந்து விலை குறைவாக தான் இருக்குது. அடுத்தது வந்து உங்களோட வீட்டுக்கு தேவையான லாக் ஐட்டம். இந்த லாக் ஐட்டமும் நீங்கள் ப்ரைஸ்களை பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற அவ்வளோ லாக் ஐட்டமும் நல்ல குவாலிட்டியான லாக்காக தான் இருந்தது. ஒன்று கொண்டு இதோட ப்ரைஸ் வந்து இப்போ குறைச்சி போட்டிக்கிறாங்க. சில நேரங்களில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து நான் கண்டிக்கிறேன், ஹாஃப் ப்ரைஸில் கூட இவங்க வந்து போட்டிக்கிறது. அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், வந்து எல்லா பொருட்களையும் வந்து ஒரே நேரம் நீங்கள் எடுக்க வேணாம். ஆஃபர் போடுற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காகோ போடுற நேரம் எல்லாமே கணக்காக வந்து சீப்பாக கிடைச்சிடும். இந்த லொக்கெல்லாம் வந்து நியூ அரைவல் லொக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் ஒரு ஐடியாக்காக.
இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு காட்ட போகிறது வந்து இங்கே இருக்கிற டைல் டிசைன் தான். அதோட வந்து இது வந்து புதுசாக வந்து வாலுக்கு ஒற்ற ஒரு வகையான ஒரு கார்பெட் மாதிரியான ஒரு பொருள். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதோடு வந்து இது வந்து டைல் டிசைன்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. இங்கே வந்து இவங்க எப்படி ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொன்னால் 4 டைலுக்கு தான் ப்ரைஸ். அதாவது இங்கே 22 ரியால் போட்டிக்கிறது வந்து இந்த பெரிய டைல் கட்டு 4க்குரிய ப்ரைஸ். இதில் பல டிசைன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 4க்கும் உரிய இதை ஜாயின் பண்ணிக்கிற துண்டுக்கு தான் இந்த விலை போட்டிக்கிறாங்க. இது வந்து 45 ரியால் போட்டிக்கிறாங்க இந்த ஃபுல் டிசைனுக்குமே. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கலும் இது சீப்பாக எப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் 2024ஆம் ஆண்டு எப்படியான டைல் டிசைன்ஸ் வந்து கட்டாரில் வந்திருக்குன்னு சொல்லி. அதோட வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கான காகோ எப்படி நீங்கள் போடணும்னு சொல்லியும் அதுக்குரிய எலவன்ஸ் எப்படின்னு சொல்லியும். சாதாரணமாக வந்து 1 இயர் நீங்கள் கத்தாரில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு $1800 எலவன்ஸ் கிடைக்கும். இந்த $1800 எலவன்ஸ் வந்து உங்களுக்கு சாதாரண ஒரு காகோ போடுறதுக்கு வேண்டிய மட்டும் போதும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொள்வனம் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த காகோவில் போடுறீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னால் அவங்களே வந்து இந்த காகோவை உடையாமல் பெட்டி அடித்து அவங்களே வந்து பேக் பண்ணி உங்களுக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு இந்த காகோக்கான இன்சூரன்ஸ் ஒன்று போடுவாங்க. உங்களோட டைல் ஏதாவது உடைஞ்சி இல்லைன்னு சொன்னால் அவங்களோட கொமட் ஏதாவது உடைவு இருந்தால் அதுக்குரிய இன்சூரன்ஸ் அவங்க கவர் பண்ணுவாங்க. அது நீங்கள் போடுற காகோவை பொறுத்து இருக்குது. அதோட வந்து நீங்கள் இப்போ பாருங்கள் உங்களோட வீட்டுக்கு தேவையான வாஷ் பேசன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல வந்து 2024 வாஷ் பேசன் எல்லாம் வந்து டிசைனை பொறுத்து விலை வந்து உயர்வாக தான் காணப்படுது. அதே நேரம் 2022-23 உள்ள டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் விலை குறைவு. இந்த இடத்துல வாஷ் பேசன் கூட 95 ரியாலிருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது வந்து 2021 மாதிரி வந்த நீங்கள் வாஷ் பேசன் இல்லைன்னா கொமட் எடுக்கிறதா இருந்தால் அது வந்து 95 ரியால் மாதிரி தான் காஸ்ட் ஆகும். இதையும் வந்து உங்களுக்கு சென்னையால் போய்த்து நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இங்கே கொள்வனவு செஞ்சுக்கோங்க. அன்சார் கேலரியில் மட்டுமென்று நான் சொல்கிறது இல்லை, கத்தாரில் நிறைய செரமிக் கடைகள் இருக்குது. அந்த கடைகளில் வந்து உங்களுக்கு சீப்பாக வந்து கொள்வனவு செஞ்சு கொள்ளையிலும் கொஞ்சம் நாம் தேடினா வந்து நமக்கு தேவையான பொருட்களை வந்து குறைந்த விலையில் பெஸ்ட்டாக எங்களுக்கு பெற்றுக்கொள்ளிடும். ஏன்னு சொன்னால் நாம் வந்து இந்த இடத்துல நிறைய பார்க்க வேண்டிய விஷயம் என்ன விலையத்தானே. ஏன்னு சொன்னால் நாம் இங்கிருந்து பொருட்களை நாங்கள் நம்மளோட நாட்டுக்கு அனுப்புகிற நேரம் நமக்கு எப்படி கொஸ்டாகிறன்றதை நாங்கள் கொஸ்ட்டை வந்து அதிகமாக வந்து பார்த்துக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் சம்டைம் வந்து நாங்கள் இங்கிருந்து அனுப்புறதை விட நமக்கு நாட்டில் வந்து கொள்வனவு செய்யக்குள்ள குறைவாக இருக்கிறோம். அதனால தான் நான் திரும்ப திரும்ப வந்து இந்த கொஸ்ட்டை பற்றி நினைவுபடுத்தி கொள்வது. நீங்கள் வந்து பெய்த்தலாக்கிய வந்து இங்கே போட்டிக்க விலைகளை பார்த்துட்டு நீங்கள் அதிகமான விலைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திரும்பி வர வேணாம். நீங்கள் பெய்த்து அங்கே இருக்கிற கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் கிட்ட வந்து கதைச்சு உங்களுக்கு தேவையான பொருட்கள் கொள்வனவு செய்ய போகிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அந்த இடத்துல அவர் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விலைக்கு பொருட்களை வந்து காட்டுவாங்க. இப்போ முன்னுக்கே நாங்கள் பெய்த்த உடனே 2024 பொருட்களை போட்டிக்கிறது ஹை ரேட்டில் உள்ள பொருட்களை தான் காட்டுவாங்க. ஆனால் வந்து நாங்கள் கொஞ்சம் அதில் வந்து உள்ளுக்கு போயிட்டு பார்க்குற நேரம் நாங்கள் எதிர்பார்க்காத விலையில் மிக குறைவான விலையில் சில பொருட்கள் வந்து ஈக்குது. அப்போ நாங்கள் வந்து அந்த பொருட்களை வந்து எங்களுக்கு எடுக்கிறது லாபமாக இருக்கும். ஆனால் எனக்கு ஷுவராக தெரியும் ஸ்ரீலங்காவில் அந்த விலைக்கு எங்களுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் வந்து வாங்க முடியாதுன்னு சொல்லி.
உங்களுக்கு தேவையான டப் ஐட்டங்கள் கூட வந்து உங்களுக்கு இங்களே எடுத்துக்கொள்ளும். பாருங்க இந்த டப்புகள் வந்து எவ்வளோ நல்ல குவாலிட்டியான நல்ல டப்புகளாக இருக்குது. இதுக்கு வந்து வாரண்டி கூட இருக்குது இந்த டப்புகளுக்கு. சில நேரம் வந்து இவங்க சொல்கிறாங்க இதே கம்பெனி வந்து ஸ்ரீலங்காவில் இருந்தால் கூட உங்களுக்கு அங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும் வந்து இதுக்கு வாரண்டி இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அதையும் வந்து கொஞ்சம் அவங்களோட வாங்குகிற நேரம் பேசிக்கோங்க. இந்த வீடியோவானது வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். அதே நேரம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலியில் உள்ள யாருக்காவது இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்குமென்னு நீங்கள் நம்புறதா இருந்தால் ஷேர் பண்ணுங்க. அதே நேரம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வீடியோ கட்டி கொண்டிருக்கிறாங்க, இல்லைன்னு சொன்னால் வீடியோவில் மாடிஃபை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட ஒரு ஐடியாவை எடுக்கிறது வந்து இந்த வீடியோ பிரயோசனம் என்று நான் நம்புகிறேன். சரி, ஓகே. நிறைய நேரம் வந்து நான் வந்து அந்த ஷாப்பில் ஸ்பெண்ட் பண்ணினதுனால நான் வந்து எனக்கு தேவையான டின்னரை வந்து நான் கடையாலே எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதோடு வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்கிறேன். மீண்டும் இது மாதிரியான ஒரு வீடியோண்டோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.